தமிழ் பேசும் மக்களின் உரிமைகள் தொடர்பில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுசில் கிண்டல்பேட்டிய சக்தி டிவியில் ஒளிபரப்பான எதிரொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். தமிழ் பேசும் மக்களுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்பில் நான் நன்கறிவேன். இது குறித்து நான் மிகவும் ஆழமாக ஆராய்ந்துள்ளேன். இனவாதம் வேண்டாம். தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று பின்னர் சிங்கள அரசியல்வாதிகளில் கால்களில் வீழ்ந்து அவர்களிடமிருந்து சிறப்புரிமைகளை பெற்றுக் கொண்டு தமிழ் மக்களின் வாக்குகளை காட்டிக் கொடுத்தனர். நான் வெள்ளை வேன் கலாசாரம் கடத்தல்கள் தொடர்பில் கதைக்கின்ற போது ஒரு தமிழ் அரசியல்வாதி கூட இருக்கவில்லை. அந்த மக்களுடன் நாளாந்தம் நீதிமன்றத்திற்கு சென்று அமர்ந்திருக்கும் போது தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் ஒருவர் கூட இருக்கவில்லை. மாகாண சபையில் மனோ கணேசன் இருக்கின்றார். அவரை மாகாண சபையில் 2 நாட்கள் மாத்திரமே காணக்கூடியதாக இருந்தது. 1.5 வருட காலத்திற்கும் 2 நாட்கள் மாத்திரமே அவரை நான் மாகாண சபையில் கண்டேன். தமிழ் பேசும் மக்கள் தொடர்பில் வந்து கதைத்தாரா? தமிழ் பேசும் மக்கள் தொடர்பில் யார் அதிகம் கதைத்துள்ளனர் என்பதனை மாகாண சபையில் ஹன்சாட் அறிக்கையை எடுத்து பாருங்கள். அப்போது ஒரு தமிழ் அரசியல்வாதிகளுடனும் எனக்கு தொடர்பு இருக்கவில்லை. தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பில் மனோ கணேசன் மற்றும் ஏனைய அரசியல்வாதிகளை விடவும் நானே அதிகம் கதைத்துள்ளேன். தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பான பிரச்சனையை நான் சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானித்துள்ளேன். தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது கோதாபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான அழுத்தங்களை நான் கொடுப்பேன். தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் என உறுதியளிக்கின்றேன்.